Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல சைடுல ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி நியூ மாடல்ல இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். சைடுல ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி மினி பர்ஸ்ல இருந்து 2 ரோல் ஒயர் கூட வரைக்கும் எப்படி பின்றதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா சைடுல அருங்கோணம் பேட்டர்ன்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பின்ன போற இந்த பேக்ல அருங்கோணம் பேட்டர்ன்லாம் இருக்காது. ஃபுல் பாக்ஸ் நாட்ல கொஞ்சம் கூட ஹோலே இல்லாம இந்த பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த பேக்குக்கு அமேசிங்கான நியூ ஐடியா ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு அடுத்த வீடியோல பாருங்க. வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பின்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான கலர்ல 19 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். அடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.25 அடி அளந்துக்கோங்க. 1.25 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. ரெட் கலர்ல கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரி சமமா மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல இந்த லூப்பை இப்படி போடுங்க. ஒயிட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, அதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் ரெட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும், இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மல் பாக்ஸ் நாட்டில் போடுறோம். இதையே நீங்கள் சிவன்கான் நாட்டில் போடுறதா இருந்தால் தாராளமாக போடலாம். சிவன்கான் நாட்லேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி பர்ஸ் எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. 4வது ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணணும். 5 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது 5 ஒயர் ஜாயின் பண்ணேன் இல்லையா, இதே மாதிரி 19 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.25 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை, கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்ன போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், 1.25 அடி ஃபர்ஸ்ட் வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். பேஸில் டோட்டலாக 10 வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஓகே, இப்போ ரெண்டாவது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 19 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் வரிசை பின்னோம் இல்லையா, அந்த நாட்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும், டைட் பண்ணிகிட்டே போடுங்க. 3வது வரிசை 4வது வரிசை பின்னும்போது அந்த நாட் வந்துட்டு லூஸ் ஆகாது. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ட்ரையாங்கிள் ஷேப் அந்த பின்னுவோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு வரிசையும் ஒரு மாதிரி பின்னுவோம். ஸோ சைடு வால் பின்னும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வரிசையில் 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரிசை பின்னும் பார்த்தீங்களா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2வது வரிசை, சென்டரோடு சேர்த்து 3வது வரிசை. ஓகேவா? இப்போ எப்பவும் போல் லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, 1.25 அடி ஒயர் அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த பேஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயர் இருக்கணும். இந்த 3வது வரிசையில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 3வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடில் 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4வது வரிசை பின்ன போகிறோம்.
4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். அடுத்து எப்படி பின்னணும்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். 4வது வரிசை பின்னி முடிச்சுட்டு அடுத்து 5வது வரிசை 6வது வரிசை பின்னணும். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 5 வரிசை பின்னணும். சென்டரோடு சேர்த்து 6 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டரோடு சேர்த்து பாருங்கள் 6 வரிசை பின்னியிருக்கேன். அடுத்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். இந்த பேஸை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 4 வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஒன் சைடு எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்னணும். லெஃப்ட் சைடு 1.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் மொத்தம் 4 வரிசை பின்னணும். ஒன் சைடு எப்படி பின்னி காமிச்சனோ அதே மாதிரி பின்னணும். டோட்டலாக 10 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சென்டர் அடையாளத்துக்கு முடி போட்டோம் இல்லையா? ஒன் சைடு 5 வரிசை, இன்னொரு பக்கத்தில் 4 வரிசை பின்னியிருக்கும். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 10 வரிசை பின்னியிருக்கேன். அடையாளத்துக்காக போட்டோம் இல்லையா? இந்த நாட்டை பிரித்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வால் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி பின்னுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் போடணும். இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் போடணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் போடணும். கடைசியாக இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதாவது இந்த பேஸை சுற்றி இருக்கு இல்லையா? அந்த எல்லா ஒயர்ஸ்லையும் நம்ம நாட் போட்டுட்டு வர போகிறோம். பிகினருக்காக 2 கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்டு வரேன். இந்த பேக் பின்னுறதுக்கு என்ன கலரில் ஒயரை நம்ம கட் பண்ணமோ அதே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் சைடு வாலை நம்ம பின்னணும். இந்த மாதிரி பின்னாதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பியூர் ரெட் கலரில் நமக்கு இருக்கும். சைடில் வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு கிளியராக நமக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சமான கலர் எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. லைட் கலர் ஒரு கலர் எடுத்திங்கன்னா ஒரு கலர் டார்க் கலர் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா வித மாடல்லையும் விதவிதமான ஒயர் குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக எல்லா விதமான மாடல்லையும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். இப்போது ரைட் சைடு எண்டு அந்த கடைசி ஒயரில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். கார்னர் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போடணும். இந்த ஒயிட் ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும். இந்த பக்கத்தில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். அவ்வளோதான். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கத்துலையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2வது கார்னர் டர்ன் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எல்லா ஒயிட் ஒயர்லையும் நாட் போடணும். இப்போ 3வது கார்னர் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, 3வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா ஒயிட் ஒயர்லையும் நாட் போடணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு.
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணல பாருங்கள். எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்டிலே மேல் பக்கம் போகும். அந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சி விடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. ரெண்டாவது ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் சைடில் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 19 ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு வரிசை நம்ம தனியாக பின்ன போகிறோம். இதே மாதிரி பேக் சைட்லேயும் தனியாக பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெட் ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இந்த சைட் வாலோட 4 பக்கம் இருக்கு இல்லையா, 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக நம்ம சைட் வால் பின்ன போகிறோம். ஓகே, இப்போ இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. 19 ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். அடுத்து ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ண இந்த 2 பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ரன்னிங் ஒயரையும் கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. பேகை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒயரை சொருகி விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ரவுண்டு பின்னும் போதும் இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த பக்கம் பின்னி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் 19 ரெட் ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையோட இந்த 2 பக்கத்தில் இருக்கிற குட்டி ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஃப்ரண்ட்டு, பேக் 2 பக்கத்துலேயும் ரெண்டாவது ரவுண்டு பின்னியாச்சு. அடுத்து சைடில் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் எப்படி பின்ன போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பர்ஸ் எல்லாம் பின்னோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கிராஸ் நாட் போட்டுட்டு ரைட் சைடு போது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் நம்ம நாட் போடணும். இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நாட் போடணும். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையுமே 2 எடுத்து கிராஸ் நாட் போட்டிருப்போம். கிராஸ் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணியிருப்போம். இதில் வந்துட்டு ரைட் சைடு போகிற ஒயரை அப்படியே ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி கடைசி ஒயரை எடுத்து நாட் போடணும். கடைசி 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு போது பாருங்கள், அந்த ஒயரை வச்சு 3 நாட் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் முடித்த அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். ஒயிட் கலர் ஒயரில் சைடில் பின்னுறோம் இல்லையா, இதை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே பின்னி காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெட் ஒயரில் நாட் போடுறோம் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது கடைசி ஒயரில் நாட் போடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ முடித்த அந்த 2 நாட் இருக்கு இல்லையா, அதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்னுறீங்க, லேடர் நாட் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுக்காகவே தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது லேடர் நாட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இப்போ லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஒயிட் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணால் சின்ன சின்ன ஒயர்ஸை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். கட் பண்ணிவிட்டு கையோட இந்த ஒயிட் ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த கூடையில் ஒரு ரவுண்ட்லேயும் இந்த ஒயரை சொருகி விடுறது தான் கொஞ்சம் ஒரு வேலையாக இருக்கும். எல்லா ரவுண்ட்லேயும் 4 பக்கத்துலேயும் ஒயரை சொருகிற மாதிரி வரும். இப்போது இந்த பக்கம் ஒயிட் ஒயரில் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இந்த பக்கத்துலேயும் பிகினருக்காக ஒரு முறை பின்னி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை வச்சு ஒரு 3 நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பின்னியாச்சு. அடுத்து கடைசி 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். நாட் போட்டுட்டு முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் மீடியம் சைஸில் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை விட சின்ன சின்ன பர்ஸ்லாம் எப்படி பின்னுறது, பெரிய பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு முடிச்ச அந்த 2 நாட் இருக்குது இல்லையா, அதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டைட்டில் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை இப்போ சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையும் கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. 2வது ரவுண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக இந்த சைடு வாலை பின்னியிருக்கோம். ஓகே, இப்போ 2வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு ரெட் ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 3வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போட்டுட்டு வரணும். நார்மலாக ஒரு கூடைக்கு சைடு வால் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி ஒரு ரவுண்டு பின்னணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக சைடு வால் பின்னணும். இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம பின்னி இருப்போம். இந்த ரெட் கலர் பர்ஸ் இருக்கு இல்லையா, இது ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மட்டும் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்பேன். அதே இந்த எல்லோ கலர் பர்ஸ் பாருங்கள், ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு 2 ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னியிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதை விட பெரிய ஒரு பேக் ஒன்று ஆரஞ்சு கலரில் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வரைக்கும் உங்களால் வச்சுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியும் பின்னிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒயிட் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வால் நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போட்டுட்டு வரணும். செகண்ட் ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒயிட் ஒயரை 2 ஒயரை நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ரவுண்டில் 2 ஒயராக நம்ம இக்னோர் பண்ணோன்னா மேலே வந்துட்டு கடைசியாக ஒரு நாட்டில் வந்து நமக்கு முடியும். அப்போது சைடில் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஒரு பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் மாதிரி போட்டிருப்பேன். இதுக்கு சைடில் ஜிப் அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி புதுவிதமான ஹேண்ட்பேக்கு பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள்.
இந்த பக்கத்தில் மட்டும் எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சாலும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நார்மலாக ஒரு குடைக்கு சைடு வால் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒயிட் ஒயரில் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி ரெட் ஒயரில் நாட் போடணும். இப்போது ரெட் ஒயரில் பின்ன ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒயிட் ஒயரில் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3வது ரவுண்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். 3வது ரவுண்டு பின்னதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பேக் இதை விட ஹைட்டாக வேணும் அப்படின்னாக்கா 3வது ரவுண்டு இப்போ நம்ம பின்னியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி அடுத்த 4வது ரவுண்டு பின்னிங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணுற மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ 3வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு தனித்தனியாக பின்ன போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பின்னிடலாம். அதுக்கப்புறம் சைடில் பின்னலாம். இந்த 2வது ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இந்த 4வது ரவுண்டில் 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. 4வது ரவுண்டு இந்த பக்கம் பின்னிட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4வது ரவுண்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை சின்னதாக கட் பண்ணியும் விட்டுட்டேன். அடுத்து சைடில் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பின்ன போகிறோம். இந்த இடத்துலையும் 2வது ரவுண்டில் நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர், லாஸ்ட்டில் 2 ஒயர் எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுறேன். அடுத்து கடைசியாக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயர் போகுது இல்லையா, இதை பிடிச்சி 2 நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா 4 ஒயர் தான் நடுவில் இருக்குது. ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட்டும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட்டும் போட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த ஒயிட் ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒயர் வேஸ்ட் ஆகாமல் பின்ன முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னலாம். ஆனால் சைடில் பேஸ் பின்னும்போது ஒரு ஒயரையும் ஒரு அளவில் விடணும். அது பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்படின்றதுனால எல்லா ஒயரையும் 1.25 அடி நான் விட்டுருப்பேன். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்க, உங்களுக்கு நல்லா கூட பின்ன தெரியும்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சைடில் விடுற ஒயர் வந்துட்டு கரெக்டாக வேஸ்ட் ஆகாத மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ ரிவர்ஸ்லேயும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு முடித்த அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கையோட இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நாலாவது ரவுண்டு இந்த பக்கம் பின்னோம் இல்லையா, சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஃபர்ஸ்ட் 2 ஒயர், லாஸ்ட் 2 ஒயரை கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் போட்டுட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும். அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். நாலாவது ரவுண்டில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் சைடு 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக பின்னி முடிச்சாச்சு. 4வது ரவுண்டு கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 5வது ரவுண்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். 3வது ரவுண்டு நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி பின்னணும். இங்கே சென்டரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுருங்க லெஃப்ட் சைடு. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும்.
ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போடணும். சைடில் ஒயிட் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். 5வது ரவுண்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். அடுத்து 6வது ரவுண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு தனித்தனியாக நம்ம 4வது ரவுண்டில் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி பின்னணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னலாம். அடுத்து எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். இந்த ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒயிட் ஒயரில் நாட் போடணும். நாட் போடும்போது அந்த ரெட் நாட்டுக்கும் ஒயிட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்காக ஒயர் குடைகள் பின்னிருக்கீங்கன்னா அது கமெண்ட்டில் சொன்னால் கிளியராக எனக்கு புரியாது. ஸோ நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு இமேஜ் ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இமேஜை ஷேர் பண்ணி டவுட் கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு இந்த ஹோம் பேஜில் இருக்கும், பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலும் நாகாஸ் கிரியேட்டிவ் தான், நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த பக்கம் ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் டர்ன் பண்ணி ரெட் ஒயரில் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் அழகாக நமக்கு வருது. இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 5வது ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 5வது ரவுண்டு பாருங்கள், ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு கையோட அந்த சின்ன ஒயரை குடைக்கு உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. 5வது ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 6வது ரவுண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் தனித்தனியாக. 4வது ரவுண்டும் 2வது ரவுண்டும் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கத்துலேயும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6வது ரவுண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு பின்னியாச்சு. அடுத்து சைடில் ஒயிட் ஒயர் வர இடத்துல பின்னணும் இல்லையா, இந்த பக்கத்தில் எப்படி பின்னணுன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர், லாஸ்ட்டில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இதுலேயும் 2வது ரவுண்டு 4வது ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும். என்ன 2 ஒயர் நமக்கு கம்மி ஆகிட்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி சேம் மெத்தடு தான். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர், லாஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் தான் போடணும். ஏன்னா நடுவில் 2 ஒயர் மட்டும்தான் இருக்குது. ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட்டும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட்டும் போடணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் போட்டுட்டு ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை சின்னதாக சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையோடு இந்த ஒயரை பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கத்தில் 6வது ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 6வது ரவுண்டு பின்னணும். இப்போது 6வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒயிட் ஒயர் மேல் பக்கத்தில் நமக்கு 4 ஒயர் தான் போகும். ஓகே, இப்போ 6வது ரவுண்டு கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது ரவுண்டு பின்னணும். 7வது ரவுண்டு 5வது ரவுண்டும் 3வது ரவுண்டும் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சென்டரில் மேல் பக்கம் போகிற ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போடணும். சைடில் இருக்கிற ஒயிட் ஒயரோடு சேர்த்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுக்கோங்க. 3வது ரவுண்டு 5வது ரவுண்டு பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும். இப்போ பாருங்கள் 7வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, அதை பேக்கோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து 8வது ரவுண்டு பின்னணும். 8வது ரவுண்டு ஃப்ரண்ட்டு பேக் ரெட் ரன்னிங் ஒயரை வச்சு தனித்தனியாக பின்னணும். ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். 19 ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி பேக்லேயும் பின்னணும். இப்போது 2 பக்கத்துலேயும் தனித்தனியாக 8வது ரவுண்டை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு கையோட இந்த சின்னதாக இருக்கிற ஒயரை பேக்கோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. அடுத்து ஒயிட் ஒயர் வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம பின்னணும். 4 ஒயர் தான் இருக்கும். ஸோ 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ஒயர், அடுத்து லாஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போடணும். ரெண்டு ஒயரை நம்ம இக்னோர் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக இந்த 2 நாட்டில் இருக்கிற ஒயரை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடலாம், ஆனால் ஃப்யூச்சரில் பிரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக லேடர் நாட் போட்டுக்கோங்க. சைட் வால் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 10 ஒயர் இருந்துச்சு. 10 ஒயர்லேருந்து பாருங்கள் இப்போ கடைசியாக 2 ஒயரில் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. லேடர் நாட் போட்டுட்டு ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன 2 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு 2 நாட் போடணும். இன்னொரு பக்கத்தில் சேம் இதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 2 நாட் வந்துருச்சு. சைடில் இந்த இடத்துலையும் 2 நாட் நமக்கு வந்துருச்சு. 8வது ரவுண்டு 4 பக்கத்துலையும் தனித்தனியாக பின்னிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 9வது ரவுண்டு பின்னுங்க. 9வது ரவுண்டு எப்பவும் போல் நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேடர் நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நடுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போடணும். ஒயிட் ஒயரோடு சேர்த்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்டு முடிச்ச அந்த நாட்டையும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 9வது ரவுண்டையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது ஃபைனலாக 10வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். 10வது ரவுண்டு எப்படி பின்ன போகிறோம், சைடில் 2 ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த 2 ஒயரையும் கிராஸ் நாட் போடணும். பேஸ் பின்னும்போது ஒயிட் ஒயர் சைடில் 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு ஒயர் இருக்குது. வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 அடி ஒயரை கூட நீங்கள் விட்டுக்கலாம். ரொம்ப திக்கான ஒயர் அப்படின்னா 1.25 அடியே ஒயர் எடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா ஜாயிண்ட் போட முடியாது இந்த பேக்கில். ஒரே ஒரு கிராஸ் நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயிட் ஒயரையும் பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. கிராஸ் நாட் போட்டுட்டு அந்த 2 ஒயரையும் பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுடணும். பேஸில் 8 நாட்டிலேருந்து ஒரு நாட்டில் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. இப்போது 10வது ரவுண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு வரிசை பின்னணும். இதை மறந்துடாதீங்க. ரெட் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அடுத்து இதே மாதிரி பேக் சைடு பின்னணும். 2வது ரவுண்டு 4வது ரவுண்டு 6வது ரவுண்டு 8வது ரவுண்டு 10வது ரவுண்டு 4 பக்கத்துலேயும் தனித்தனியாக நம்ம பின்னுவோம். ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தில் மிஸ் பண்ணிங்கனாலும் பேக்கோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ மறந்துடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னுங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த பேக்கு தான் முதல் நம்மளோட சேனலில் பின்ன பேகு. 4 வருஷத்துக்கு முன்னாடி பின்னது. இது நான் ரெகுலராக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேகு. இதுக்குள்ளே நெய் டப்பா, விளக்கு, தெரி, வத்திப்பிட்டி, அந்த பூஜைக்கு தேவையான பொருள்லாம் தாராளமாக இதுக்குள்ளே வச்சுக்க முடியும். பார்க்க சின்ன பேக்காக இருந்தாலும் ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 ரவுண்டு பர்ஃபெக்டாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்த 2 ரவுண்டு பின்ன போகிறோம். 2 ரவுண்டு அடுத்து லேடர் நாட் போட்டு பின்ன போகிறோம். இது வந்துட்டு ஃபினிஷிங். ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 ரவுண்டு அப்படின்றது 5-6 ரவுண்டு கூட பின்னிக்கலாம். ஆனால் இந்த பேக்கோட ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால இப்போ கடைசியாக 2 ரவுண்டு மட்டும் பின்னுறேன். ஏதாவது ஒரு ஒயரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுட்டு வரணும். ஒயிட் ஒயர் இனி நமக்கு இருக்காது, ரெட் ஒயர் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 19 ரெட் ஒயர். ஸோ சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இதில் எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன் பிகினருக்காக. இப்போது இந்த பக்கத்தில் கடைசி ரெட் ஒயரில் நாட் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயரில் நாட் போடணும். அவ்வளோதான். இந்த 2 நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணுங்கள். இப்போது அடுத்து என்ன பண்ணணும், சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே அடுத்த ரவுண்டு பின்னுங்க. 11வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். முடித்த அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலேயே கடைசி ஒரு ரவுண்டு மட்டும் பின்னிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயர் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 4 ரவுண்டு கூட உங்களால் பின்ன முடியும். எனக்கு ஹைட் இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால 12 ரவுண்டு மட்டும்தான் பின்னியிருக்கேன். இப்போ கடைசி 12வது ரவுண்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிருங்க. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடைசி ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கடைசியாக 12வது ரவுண்டையும் பின்னி முடிச்சாச்சு. இங்கே சைடில் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே 2 ரவுண்டு மட்டும்தான் பின்னியிருக்கேன். இப்போது ஃபைனலாக என்ன பண்ணணும், எல்லா ஒயரையும் இந்த பேகுக்குள்ளேயே சொருகி விடணும். ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, நான் ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஒயரையும் பேக்கோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுடுறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஃபைனலாக எல்லா ஒயரையும் இந்த பேக்குக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சைடில் மட்டும் பாருங்கள் பர்ஃபெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி பின்னி இருக்கும். ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த பேகு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் அடுத்த வீடியோவில் இது அமேசிங்கான நியூ ஐடியா பேக்காக மாற்ற போகிறோம். நான் சொன்னதுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னாக்கா எஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அதே மாதிரி தான் இதையும் நம்ம மாற்ற போகிறோம். நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.